Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Ryaanudan. ஆக்சுவலி நாங்கள் தான் எங்கள் சேனலில் கம்பேக் கொடுத்துருக்கோம்னு சொல்லணும். ஸோ நான் பார்க்கவே கூடாது, ரியான் தான் பார்க்கணும் இல்லையா? ஸோ நாங்கள் தான் எங்களோட சேனலுக்கு கம்பேக் கொடுத்துருக்கோம்னு சொல்லணும். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதாவது ரொம்ப மாதம் ஆயிடுச்சு வீடியோஸ் போட்டு இல்லையா? ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ ஷூட் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கலாம் அப்படின்றத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா. ஸோ இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ இல்லை வேறு இன்க்ரீடியன்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி இன்னுமே வந்துட்டு நான் அரைக்கும்போது அதுவும் சேர்த்து அரைச்சி பார்க்குறேன்னா. அண்ட் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்ற பார்த்துடலாம். 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் வெந்தயம், 100 கிராம் சீரகம், 100 கிராம் மிளகு, 100 கிராம் கடுகு, 100 கிராம் விரலி மஞ்சள், 1 கிலோ மல்லி எடுத்திருக்கேன், 1 கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன். பேசிக்காக மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கான முக்கியமான பொருட்கள் மிளகாயும் மல்லியும் இல்லையா? ஸோ நம்ம எந்த அளவுக்கு மிளகாய் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியில் மல்லி எடுத்து அரைச்சோம் அப்படின்னா அந்த குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் எடுத்துக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 2 நாள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா காய வச்சு செம்ம வெயில், இப்போ சம்மர் சீசன் இல்லையா? ஸோ நான் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த கிளிப்பிங்கில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, நான் நல்லா 2 நாள் காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறமாவும் அந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் லைட்டாக வறுத்து எடுத்திருக்கேன். நான் லைட்டாக அந்த அந்த இப்போ மல்லி எடுத்தோம் அப்படின்னா லைட்டாக அது சூடாகும் இல்லையா? அந்த அளவுக்கு நல்லா அதை வறுத்து எடுத்திருக்கேன். ஸோ அது இப்படி பண்ணும்போது நமக்கு வந்துட்டு மிளகாத்தூள் நல்லா நைஸாக கிடைக்கும். அதனால தான் லைட்டாக அதை வறுத்து எடுக்கிறது. ஸோ சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இதை மறந்துட்டு நான் 150 கிராம் வந்துட்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நான் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கருவேப்பிலை நான் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் சில குழந்தைங்க வந்துட்டு நம்ம குழம்புல வந்துட்டு அப்படியே தாளிச்சு விடும்போது குழந்தைங்க கருவேப்பிலை சாப்பிடாது இல்லையா? ஸோ இப்படி நம்ம ஆட் பண்ணும்போது இன்டைரக்டாக அவங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கே தெரியாமல் உள்ளே போயிடும். ஸோ ஹெல்த்துக்கு நல்லது கூட. ஸோ சேம் இன்க்ரீடியன்ஸ் தான், புதுசாக எதுவுமே இல்லை, அதே தான். ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக, நான் வறுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் நல்லா வறுத்துறாதீங்க. நல்ல வாசனை வரும் இல்லையா? அந்தளவுக்கு தேவையில்லை. லைட்டாக அது சூடு வர அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். நீங்கள் நல்ல இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே டேரெக்டாக வந்துட்டு மில்லில் கொண்டு போய் கொடுத்துட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ஈஸியான சிம்பிளான வேலை தான். அவ்வளோதான். நானும் வந்துட்டு கொண்டு போய் மில்லில் அரைச்சிட்டு வரேன், காமிக்கிறேன் அடுத்த கிளிப்பில். நான் மில்லில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டேன் நான். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு மிளகாத்தூள் கிடச்சிருக்கு. அதனால் நைஸாக கிடச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ காய்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.